விஜய்க்கு ஓட்டு போடணும், தாவேகாவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி குழந்தைகள வச்சு ஒரு மோசமான கேம்பெயின் இன்னைக்கு முழுக்க Instagramல, சோசியல் மீடியாவுல முழுக்க நடந்துகிட்டே இருக்குது. இத பார்க்கறதுக்கே ரொம்ப கவலைக்குரியதா இருக்குது. நான் ஒரு சின்ன பொண்ணு. என்ன மாதிரி சின்ன பொண்ணுங்க சேஃபான வெளியே போகணும்னா நல்ல ஒரு பாதுகாப்பு பண்ண அதுக்கு விஜய் மாமா வாடி நல்லவங்க வேணும். ஓட்டு போட மாட்டாளா? யாரு எப்பா கூப்பிட்டு போட சொல்லு. நானும் சாவுக்காக ரெடியா இருக்கேன். எப்ப வேணா நானே சுட்டுவேன். டோரே டிவி கேக்கு ஒரு விஜய் பட ஏடி இங்க ஓடி போடா. டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லு. டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லு. விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க. விஜய் மாமா வரட்டும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னால நடக்க முடியாது. விஜய் மாமா எல்லாம் ஹெல்ப் பண்ணட்டும். உங்களுக்காக இல்லைனாலும் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க ஃபியூச்சருக்காக சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அதனால மக்களே, உங்க விஜய்க்கு, உங்க பிள்ளைக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க மகனுக்கு, உங்க தம்பிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓட்டு போடுங்க. விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க. ப்ளீஸ். தரப்படிக்கு போடணும். நான் போட முடியாது. ஆகணும். போட்டே ஆகணும். விஜய் மாமா ஓட்டு போடுங்க. விஜய் மாமா பாவம். என்னால ஓட்டு போட முடியாது. எனக்கு பதிலா நீங்க ஓட்டு போடுங்க. விஜய் மாமா ஓட்டு போடல. விஜய் மாமாக்கெல்லாம் போட முடியாது தாத்தாங்க. பாப்பா விஜய் மாமா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லது இந்த வீடியோக்களை பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் முதல்ல இருந்தே நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. ஆனால் இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் மாதிரி நடக்குது. இந்த கிரைமினுடைய சீரியஸ்னஸை உணர்த்தணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய முகம் தெரியாமல் பிளர் பண்ணிட்டு இதை ப்ளே பண்ணி காட்டுறதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ குழந்தைகளுடைய பிரைவசி கருதி அவங்களுடைய முகம் தெரியாமல், அவங்க யாருங்கிற அடையாளம் தெரியாமல், அவங்களுக்கு என்ன மாதிரி பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக மட்டும் இந்த ஆடியோக்களை பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரியான ரீல்ஸுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா தாவேகா தலைவர் விஜய். அவர் தான் குழந்தைங்களை ஓட்டு கேட்க சொல்லி மேடையிலேயே, பொது மேடையில் ஒரு தலைவர், தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த தலைவரும் இதுவரை குழந்தைகளை ஓட்டு கேளுங்கள், எங்கள் கட்சிக்கு நீங்கள் வீட்டில் போயிட்டு எல்லாரையும் ஓட்டு போட சொல்லி கட்டாயப்படுத்துங்கள், அடம் பிடிச்சாவது அழுது புரண்டாவது காரியத்தை சாதியுங்கள், விசிலுக்கு ஓட்டு போடுகிற வரை விடாதீங்க அப்படின்லாம் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த தலைவர்களும் இப்படி குழந்தைகளை வைத்து அரசியல் பண்ணதில்லை. முதல் முறையாக தாவேகா தலைவர் விஜய் இந்த மோசமான அரசியல் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கிறார். எங்கேயாவது அங்கங்க பிரச்சாரங்கள்ல சில வயலேஷன்கள் நடக்கிறது உண்டு. இப்போ திமுகவோ, அதிமுகவோ, இல்லை நாம் தமிழரோ, இல்லை வேறு கட்சிகளினுடைய கூட்டங்களில் கூட பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அல்லது தொண்டர்கள் அவங்களுடைய குழந்தைகளை வேட்பாளர் அல்லது பிரச்சாரம் பண்ணக்கூடிய தலைவர்களோட கையில் கொடுப்பாங்க. அவங்க அந்த குழந்தைய ஒரு 2-3 வார்த்தைகள் பேச வைப்பாங்க, அல்லது முத்தம் கொடுப்பாங்க, அல்லது அவங்களுடைய சின்னத்தை காட்ட வைப்பாங்க. இது எல்லாமே குழந்தைகளை மையப்படுத்தின தேர்தல் வயலேஷன்ஸ் தான். ஆனால் இந்த வயலேஷன்கள்லாம் இங்கொன்றும் அங்கொன்றுமா நடக்கும். இதை ஒட்டுமொத்தமாக ஆர்கனைஸ்டாக செய்கிறது அப்படிங்கிறத தாவேகா தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி வைக்குது. ஆக்சுவலாக இது ஒரு ஜாலியான விஷயமோ அல்லது ரொம்ப நார்மலான விஷயமோலாம் கிடையாது. க்யூட்டு, ஜாலி, குழந்தைங்க ஏதோ ஜாலியாக பண்ணுறாங்க, அவங்க பேரண்ட்ஸும் அதில் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு எதனா பண்ணுறாங்க அப்படின்லாம் இதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாக்காளருக்கு ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு அப்படிங்கிற கிரைட்டீரியா ஏன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச மெச்சூரிட்டி அப்படிங்கிறத அவருக்கு இருக்கணும். முதல்ல அவர் குறைந்தபட்சம் ஓட்டு அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஓட்டு நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு தெரியணும், ஓட்டுரிமை மக்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும், நம்ம ஓட்டு போட்டா எதிர்த்து நிற்கிறவர், அதாவது அந்த வேட்பாளராக நிற்கிறவர் என்னவாக வருவார், எம்எல்ஏவா வருவாரா
அல்லது எம்பியா வருவாரா அல்லது முதலமைச்சரா வருவாரா, ஏதாவது குறைந்தபட்ச தேர்தலை பற்றின குறைந்தபட்ச பார்வை அல்லது அணுகுமுறை அல்லது அறிவு ஏதாவது இருக்கணும். இது எதுவுமே இல்லாத குழந்தைகளை குழந்தைத்தன்மையிலிருந்து வெளியே எடுத்து அவங்கள தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் இருக்கிறதுலே மோசமான கிரைம். ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி இந்த பேச்சுக்காகவே தாவேகா தலைவர் விஜய் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மீறினார்னு சொல்லி இப்போது கூட விஜய் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா அப்படி நடவடிக்கை எடுக்காமல் விட்டதனுடைய விளைவு தான் பார்த்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. குழந்தைகளை வச்சு ரீல்ஸா போடுறாங்க. இது எல்லாமே சிறார் சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறது தெரியாமலேயே தாவேகாவை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியா. முதல்ல எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப தெளிவாக இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வெளியிட்டு இருந்தோம். ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு பார்ட்டிசிபேஷன் இன் எலெக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, political parties are explicitly directed not to engage children in any form of election campaign. அதாவது any form of election campaignனா எந்த வடிவத்திலான தேர்தல் பிரச்சாரங்களிலும் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு zero tolerance towards use of children in election. இதை அனுமதிக்கவே முடியாது, பொறுத்து கொள்ளவே முடியாது. ஜீரோ டாலரன்ஸ்ங்கிற வார்த்தையை எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணி தான் February 5, 2024 இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. எனி ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்னா நீங்கள் நேரடியாகவும் குழந்தைகளை களத்தில் நின்று பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்க வைக்கக்கூடாது. அதாவது போஸ்டரை தூக்கிக்கிட்டு முழக்கம் போட்டுன்னு போகிறதையோ அல்லது கட்சி துண்டை போட்டுன்னு ஓட்டு கேட்க சொல்கிறதையோ இது எதுவுமே நேரடியாக களத்துலையும் செய்யக்கூடாது. இன்டைரக்டாக இந்த மாதிரி குழந்தைகளை வீட்டில் போயிட்டு ஓட்டு கேளுங்கன்னு தூண்டவும் கூடாது. எந்த ஃபார்ம்லையுமே குழந்தைகளை தேர்தல் ரிலேட்டடான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய இன்னொரு முக்கியமான விதிப்படி குழந்தைகளை ஒரு தேர்தல் கட்சியினுடைய அதே மாதிரி இன்னொரு விதி பார்த்தோம்னா, குழந்தைகளை தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய கட்சி பாடல்களை பாடுவதற்கோ அவங்களுடைய புகழை பாடுவதற்கோ அல்லது டான்ஸ் ஆடுவதற்கோ கட்சி துண்டு போட்டுக்கிட்டு கேம்பெயின் பண்ணுறதுக்கோ கட்சியை பற்றி பேசுறதுக்கோ புகழ்ந்து பேசுறதுக்கோ அல்லது எதிர்கட்சியினரை விமர்சிப்பதற்கோ குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளில் முக்கியமானது. அப்போ இது எல்லாத்தையுமே மீறக்கூடிய பேச்சு தான் தாவேகா தலைவர் விஜயினுடைய அந்த கடைசி பிரச்சார பேச்சு அப்படிங்கிறது. குறைந்தபட்ச சமூக பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கணுமா இல்லையா? ஒரு குழந்தை 3 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை நின்றுக்கிட்டு வீடியோவில் பேச வைக்கிறாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன மாதிரி பெண் குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா விஜய் மாமா மாதிரி நல்லவங்க வரணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு சின்ன குழந்தைய வச்சு இந்த வார்த்தைகளை பேச வைக்கிறதுக்கு ஒருவனுக்கு என்ன மனநிலை இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைய வச்சு ஒருத்தன் சொல்லி கொடுத்து ஷூட் பண்ணியிருப்பான்ல, அவங்க யாரோ ஒன்றா இருக்கலாம், அவங்களோட பெற்றோரா இருக்கலாம், யாரோ ஒன்றா இருக்கலாம். அவங்களுடைய மனநிலை என்ன, ஒரு குழந்தைய எப்படி அணுகிறான் அப்படிங்கிறதே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்த்தோம்னா, ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை, அந்த குழந்தை ஒரு காலில் நடக்க முடியாமல் ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டு நிற்கிற ஒரு குழந்தையுடைய வீடியோவை போட்டு அந்த குழந்தைய பேச வைக்கிறாங்க. பின்னாடி ஒரு சோக மியூசிக் போட்டு இந்த மாதிரி ப்ளீஸ் எல்லாருக்கும் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையை பேச வச்சு ஒரு அனுதாபத்தை தேடுகிற ஒரு அவல நிலை, மோசமான மனநிலை இது. அதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்தோம்னா, ஒரு குழந்தை விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடலைன்னா நான் செத்துருவேன், நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு மிரட்டுது. இன்னொரு குழந்தை பார்த்தோம்னா அவங்க அப்பாவை அசிங்கமாக திட்டுது, கொய்யாலன்னு கூப்பிடுது. வாடா போடா நீ மட்டும் விஜய்க்கு போட்டு போடலைன்னா என்ன பண்ணுவோம் பாருன்னு சொல்லுது. இன்னொரு குழந்தை விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலைன்னா எனக்கு அழுகையாக வருதுன்னு சொல்லிட்டு அழுகுது. இதையெல்லாம் வீடியோவா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு கேம்பெயினா பண்றாங்க. இப்போ இதையெல்லாம் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு ஓட்டுனா என்னன்னு தெரியுமா, விஜய் நிக்கிற எலெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா, விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாருன்னு தெரியுமா, எதுக்கு நிக்கிறாருன்னு தெரியுமா, அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியுமா, அல்லது என்னவா ஆக போறாருன்னு தெரியுமா, ஜெயிச்சா என்ன ஆகாரு, தோத்தா என்ன ஆவாருன்னு ஏதாவது தெரியுமா? இது எதுவுமே தெரியாது. அடுத்தது இது ஒரு ஜாலி ஆக்டிவிட்டியான்னு கேட்டா அல்லது இது ஒரு கியூட்டான ஆக்டிவிட்டியான்னு கேட்டா, ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா, இப்போ இதை பத்தி ஒரு சுகுணா திவாகர் பத்திரிகையாளர் அவர் ஊடக விவாதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை முன் வச்சார். அது என்ன அப்படின்னா, 18 வயசுக்கு மேலதான் ஒரு நபருக்கு திருமணம் செய்ய முடியும். ஒரு பெண்ணுக்கு கூட திருமணம் 18 வயசுக்கு மேலதான் செய்ய முடியும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வயசு எல்லை இருக்குது. இப்ப நீங்க ஒரு 8வது படிக்கிற பையனுக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு லைசன்ஸை தூக்கி கொடுத்துட முடியுமா? கொடுக்க மாட்டாங்க.
ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, வண்டி ஓட்டணும் ரோட்ல அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்ச மெச்சூரிட்டி லெவல் தேவை, அதுக்கு ஒரு வயது தேவை அப்படிங்கிறது தான். அப்போ டிரைவிங் லைசென்ஸ் இல்லாத ஒரு பையன் ஒரு வண்டியை ஓட்டி போய் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா அந்த குற்றத்துக்கு யார் பொறுப்பாவாங்க? அவங்களுடைய அம்மா அப்பா தான் அதுக்கு பொறுப்பு. அதே மாதிரி ஒரு குழந்தை திருமணம் நடத்தப்பட்டுச்சுன்னா அந்த குற்றத்துக்கு யார் பொறுப்பாவாங்க? இந்த மாதிரி லைசென்ஸ் இல்லாம ஒரு சிறுவனை வண்டி ஓட்ட வைப்பது என்ன வகையான குற்றமோ, இந்த குழந்தை திருமணம் ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைக்கு திருமணம் செய்து வைப்பது என்ன மாதிரியான குற்றமோ, அது மாதிரியான ஒரு குற்றம் தான் ஒரு குழந்தையை தேர்தலில் பங்கு பெற வைப்பது, தேர்தலில் ஓட்டு கேட்க வைப்பது, விஜய்ங்கிற ஒரு வேட்பாளருக்காக பெற்றோரை நோக்கி அழ வைப்பது, இதை ரீல்ஸாக போட்டு மக்களை ரசிக்க வைப்பது, அல்லது மக்களிடம் அனுதாபம் தேடுவது, அல்லது மக்களை ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது, இது எல்லாமே இந்த இந்த 2 கிரைமுக்கும் ஈக்குவலான ஒரு கிரைம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாதத்தை முன்வச்சார். அது மிகச்சரியான வாதம். இந்த மாதிரி தான் பார்த்தோம்னா பெரம்பலூர்ல டிவிகேவை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, குழந்தைங்க கையில பேனரை கொடுத்து விட்டு எல்லா குழந்தைங்களையும் முழக்கம் போட்டு டிவிகேன்னு முழக்கம் போட்டு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதுக்காக அந்த நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. என்ன வழக்குனா ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்டின் கீழே வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி டிவிகே சார்பில் குழந்தைகளை நிறைய தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்துறாங்க, குழந்தைகளை வச்சு ரீல்ஸ் பண்றாங்க, குழந்தைகளை கட்சி பாட்டுக்கு ஆட வச்சு ரீல்ஸ் பண்றாங்க, குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழில் ஊடகத்தில் பார்த்தோம்னா ஒரு மிக முக்கியமான கட்டுரை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த கட்டுரை மூலமாகவே பார்த்தோம்னா தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க பார்த்தோம்னா இதையெல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு நடந்த பின்னரும் பார்த்தோம்னா ஒரு இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல ஒரு கட்சியின் தலைவர் ரொம்ப எதையுமே கருத்தில் கொள்ளாம, சமூகத்தை பத்தின எந்த அக்கறையுமே இல்லாம, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தின எந்த அக்கறையுமே இல்லாம அவர் குழந்தைகளை நீங்க எப்படி சாக்லேட்டுக்கு அழுது அடம் பிடிப்பீங்களோ அப்படி அடம் பிடிங்கன்னு சொல்றாரு. என்ன மனநிலை இது? ஒரு பொறுப்புள்ள தலைவர் என்ன பண்ணணும்? இப்ப அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம கேள்வி கேட்டோம்னா உடனே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒன்றும் யாரையும் போட சொல்றது இல்லை, இது பிளான்டு கேம்பெயின்லாம் கிடையாது, மக்கள் அங்கங்க தன்னிச்சையா குழந்தைங்களே ஆசைப்படுது, அது நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு புருடா விடுவாங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வி இருக்குதுன்னா, ஒருவேளை உண்மையிலேயே மக்கள் தன்னிச்சையா பண்றாங்க அல்லது குழந்தைகள் அவங்களாவே விஜய்னு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்கன்னே கூட வச்சுக்குவோமே. ஒரு பொறுப்புள்ள தலைவராக விஜய் முன்னாடி என்ன கடமை இருக்குதுன்னா, குழந்தைகளே, என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸே, நீங்க சினிமா பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, உங்க வயசு படிக்கிற வயசு, உங்க வயசு விளையாடுற வயசு, நீங்க படிப்புல கவனம் செலுத்துங்க. சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் சேராத குழந்தைங்கன்னா விளையாட்டுல கவனம் செலுத்துங்க, நல்லா படிங்க, நல்லா படிச்சு பெரிய ஆளாவாங்க, உங்களுக்கான ஒரு வயசு வரும், அன்னைக்கு நீங்க கட்சிகளில் சேரலாம், அல்லது என் கட்சியில் சேரலாம், அல்லது உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சியில் சேரலாம், அன்னைக்கு உங்களுக்கு சிறந்த தலைவராக நான் இருப்பேனான்னு பாருங்க, அல்லது வேற யாராவது இருப்பாங்களான்னு பார்த்து அந்த வேட்பாளரை உங்களுக்கானவராக தேர்ந்தெடுங்க. அதுவரை உங்களுடைய வேலை இந்த தேர்தலோ கட்சியோ கிடையாது, உங்களுடைய வேலை படிப்பது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நல்ல தலைவர். உங்களுக்கு உண்மையிலேயே உங்க தொண்டர்கள் மேல, உங்க தொண்டர்களின் குழந்தைகள் மேல, உங்க ரசிகர்களா இருக்கக்கூடிய குழந்தைகள் மேல அக்கறை இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன நடக்குது? நீங்க எதுவுமே பேசாம இருந்தா கூட பரவாயில்ல, தலைகீழா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சும்மா இருக்கிற குழந்தைகளை கூட நீங்க கேளுங்கன்னு தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். இதெல்லாம் அடிப்படையில தேசிய குழந்தைகள் ஆணையம் சோமோட்டோவாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆக்சுவலா விஜயே சொல்லிட்டாரு, நம்ம ரீல்ஸ் போடலாம், நம்ம இதை குழந்தைங்களை வச்சு இதை வச்சு ஒரு பெரிய கேம்பெயினா மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் உண்மையிலேயே உங்கள் மீது வழக்கு போடுவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யணும். இது ஒரு ஜாலி கிடையாது, நீங்கள் செய்வது ஒரு குற்றம், அது ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்டின் கீழே தண்டனைக்குரிய குற்றம், தேர்தல் விதிகளை மீறி நீங்க செய்றீங்க, உங்கள் மீது கடுமையான வழக்குகளை போட முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ரீல்ஸ் போடுறவங்க இதுக்கு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கணும். குழந்தைகளுடைய வேலை தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது கிடையாது. முதல் முறையாக இந்த எலெக்ஷன் தான் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரு ஃபேன் ஃபைட் மாதிரி நடந்துக்கிட்டு, ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி ஒரு ஃபேன் ஃபைட் மாதிரி நடக்குது. ஒரு அஜித் விஜய் ஃபேன்ஸுக்கு இடையிலான ஃபைட் ஒரு ட்விட்டரில் ஒரு காலத்தில் இந்த ஹேஷ்டேக் போட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. அந்த சண்டை எவ்வளவு அக்லியான சண்டையாக இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அக்லியான அரசியலற்ற சண்டை இன்றைய தேர்தலுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கவலைக்குரிய ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டியிருக்கு. அதுல
குழந்தைகளையும் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. குழந்தைகளை வந்து எதிர்க்கட்சிகளை விமர்சிக்க வைக்கிறாங்க. குழந்தைகளை இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. இது ஒரு இந்த அக்லியான பிரச்சாரத்துக்குள்ள குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுறது அப்படிங்கிறது மிக மிக மோசமான, கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. அதனால் இந்த குழந்தைங்களை வச்சு க்யூட்டான ரீல்ஸ், விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலைன்னா எனக்கு அழுகையாக வருது, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலைன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன், இப்படியெல்லாம் வீடியோ போடுறது அல்லது ரீல்ஸ் போடுறது அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் அ ஜோக் எனிமோர் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அல்லது இது க்யூட்டும் கிடையாது, இது நார்மலும் கிடையாது. ஸோ நீங்கள்லாம் ஒரு பார்ட்னர் இன் கிரைமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.